உலகம் முழுவதும் திடீரென உயரும் எரிபொருளின் விலை, வீட்டிலிருந்து வேலை செய்யும்படி உத்தரவிட்ட நாடுகள். எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை, எங்களிடம் எரிபொருள் இருக்கின்றது என்று சொன்ன ஜனாதிபதி அத்தனையும் பொய்கள், அடித்து கூறிய நாமல் ராஜபக்ச. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் படுகாயம், வெளிவந்த செய்தி. இலங்கையில் திடீரென அதிகரிக்கும் எரிபொருளின் விலை, கடும் கோபத்தில் பொதுமக்கள். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய கடும் தாக்குதல், இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு என்ன ஆனது? அவர் உயிரோடுதான் இருக்கின்றாரா? எழுந்தது பெரும் சந்தேகம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் அதிரடி கைது, விசாரணைகள் தீவிரம். எரிபொருளுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு, இலங்கையில் சடசட என அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலை, அவதியுறும் பொதுமக்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் பிரசாத் ரணசிங்க கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. குண்டுசாலையில் உள்ள உடமலுவ தொல்பொருள் தளத்தில் மன்னர் வீரபராக்கிரம நரேந்திரசிங்கவின் அரண்மனையில் நுழைவாயில் படிகளுக்கு அருகில் அமைந்திருந்த 300 ஆண்டுகளுக்கு மேலான சிற்பங்கள் பொறிக்கப்பட்ட 1000 கிலோவுக்கும் அதிகமான எடையுள்ள சண்டகலா என்ற கலைப்பொருள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடந்து வரும் விசாரணையுடன் தொடர்புடையதாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி கலைப்பொருள் கொள்ளையடிக்கப்பட்டதற்கான விசாரணையில் செல்வாக்கு செலுத்தியதாகவும் அதற்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு பிரசாத் ரணசிங்க மீது உள்ள குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் இருப்பு இருப்பதாகவும் கவலைப்பட தேவையில்லை என்றும் கூறிய ஜனாதிபதி எந்த அடிப்படையில் எரிபொருள் விலையை உயர்த்தினார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார். SLPP கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ மேற்கண்டவாறு கூறினார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சமீபத்தில் இந்த நாட்டின் ஜனாதிபதி 45 நாட்களுக்கு எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் கவலைப்பட தேவையில்லை என்றும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படாது என்றும் கூறினார். அமைச்சரும் அதையே கூறினார். ஆனால் இப்போது எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்போது உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு 24 மணி நேரம் கூட ஆவதற்கு முன்பே உலக சந்தை விலையில் சிறிது குறைவு ஏற்பட்டுள்ளது. இப்போது எங்களுக்கு நியாயமான சந்தேகங்கள் உள்ளன. 45 நாட்களுக்கு எரிபொருள் இருப்பதாக கூறிய அரசாங்கம் நிலக்கரியில் செய்யப்பட்ட மோசடியை ஈடு செய்யும் வகையில் இந்த நாட்டு மக்கள் மீது சுமையை சுமத்துவதற்காக எரிபொருள் விலையை அதிகரித்ததாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இருப்பிடம் குறித்து ஈரானிய ஊடகங்கள் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் நெதன்யாகு பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஈரானிய ராணுவம் கிளப்பியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது பலத்த காயமடைந்திருக்கலாம் என்று ஈரானிய ஊடகங்கள், குறிப்பாக தஸ்னிம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளன. நெதன்யாகு சமீப காலமாக பொது நிகழ்ச்சிகளில் தோன்றாதது, அவரது இல்லத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் திட்டமிடப்பட்டிருந்த பல ராஜதந்திர சந்திப்புகள் ஒத்திவைக்கப்பட்டது ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இந்த யூகங்கள் கிளம்பியுள்ளன. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் தூதுவர் ஒருவருடன் நடக்கவிருந்த முக்கிய சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது இஸ்ரேல் தரப்பில் ஏதோ ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதையே காட்டுவதாக ஈரான் தரப்பு வாதிடுகிறது. இந்த வதந்திகள் குறித்து இஸ்ரேல் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான விளக்கங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நெதன்யாகு குறித்த இந்த தகவல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி காயமடைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் அவரது காயங்களின் தீவிரம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இதனிடையே தற்போதைய இந்த போரை ஈரானிய ஊடகங்கள் ரமலான் போர் என குறிப்பிடுவதாகவும்
ஜென்பாஸ் என மொஜ்தபா கமேனியை அழைப்பதாகவும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் ஈரானின் அடிப்படை அமைப்பை மொத்தமாக முடக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் கமேனியுடன் சேர்ந்து அவரது மனைவி, மகள், மருமகள் மற்றும் குறைந்தது ஒரு பேர குழந்தை உட்பட பல குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவரது மகனுக்கு குறிவைக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் அவர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் அவர் உச்ச தலைவர் என அறிவிக்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை பொதுவெளியில் தோன்றவில்லை என்பதால் காயமடைந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. நாட்டில் எரிவாயு விலை உயர்வு காரணமாக இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. மேலும் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகியவை 25 ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வளைகுடா போர் பதற்றத்தால் உலகில் எரிவாயு மற்றும் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையில் விலை மாற்றம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் அதிகரித்தால் குறுகிய காலத்திற்கு எரிபொருளில் நிவாரணம் வழங்க நிதி அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு உலகத்துடன் தொடர்புடைய காரணங்களுக்காகவே எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்த நிலையில் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் எண்ணெய் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இந்நேரத்தில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்படாவிட்டால் எரிபொருள் கூட்டுத்தாபனம் தவிர மற்ற தனியார் நிறுவனங்கள் எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவோ அல்லது நிறுத்தவோ வேண்டியிருக்கும் எனவும் அது எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் இருந்து உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை விரைவாக திரும்பிப் பெற தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் பாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 104 உடல்களில் 84 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த உடல்கள் விரைவில் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படும் என்றும் இராணுவ மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த உடல்கள் திருப்பி அனுப்புவது ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் முயற்சிகளுடனும் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடனும் நடைபெறும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் உயிரிழந்த இந்த ஈரானிய மாலுமிகளின் உடல்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தன. எவ்வாறாயினும் குறித்த செய்தியினை இலங்கை அரசாங்கம் நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 3990 ரூபாவாகும். இதேவேளை 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 1602 ரூபாவாகும். மேலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 56 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 750 ரூபாவாகும். எரிபொருள் விலை உயர்வால் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் எரிபொருளை சேமிக்க தங்கள் பொது மற்றும் தனியார் துறை ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதித்துள்ளன. பாகிஸ்தான், வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அண்டை நாடான பாகிஸ்தான் தனது பொது ஊழியர்களை வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே வேலை செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் 3 நாட்கள் விடுமுறை அளித்துள்ளதாகவும் அந்நாட்டு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு கூடுதலாக வெள்ளிக்கிழமையும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஈத் முபாரக் எனப்படும் பண்டிகை நாள் வரை நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது. சில வெளிநாட்டு பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் மக்கள் லெக்புட் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு படிக்கட்டுகளை பயன்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். தாய்லாந்து அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டும் என்று பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இது இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த சிங்கக்கொடியை இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரும் பல்கலைக்கழக பதிவாளரும் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பில் இருந்து வந்த விசேட உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவின் குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளே நேற்று இந்த விசாரணை மேற்கொண்டதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பாக சுமார் 3 மணி நேரம் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் துணைவேந்தர்
துணைவேந்தர் பதிவாளர் ஆகிய இருவரிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். பல்கலைக்கழகத்திலிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகள், ஆதாரங்கள் மற்றும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலே விசாரணை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை குற்றத்தடுப்பு பணியக வாகனம் பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்துக்குள் வந்து அதிகாரிகள் பதிவாளர் அலுவலகத்தில் நீண்ட நேரமாக வாக்குமூலம் பதிவு செய்து சென்றுள்ளமை மாணவர்கள் மத்தியில் தேவையற்றதொரு பீதியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தமது தொலைபேசிகளில் காணொலி பதிவு செய்த பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மாணவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.